وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنهم كانوا يسارعون في الخيرات ويدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين. கண்ணியமிக்க இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய 5 நேர தொழுகைகளை முடித்து நோன்பு காலம் வருவதற்கு முன்பாக ரமதானை வரவேற்போம் என்ற நிகழ்ச்சியில் 2 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு தலைப்பாக நன்மையின் பக்கம் முந்துங்கள், நன்மையின் பக்கம் விரையுங்கள் என்ற தலைப்பிலே சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அருமைக்குரிய சகோதரர்களே, எல்லா வருடமும் நம்மை நோன்புடைய காலகட்டம் வந்தடைகின்றது. அது மிக வேகமாக நம்மை விட்டு சென்று விடுகின்றது. அதுபோன்ற ஒரு காலகட்டத்தை நாம் ரொம்ப நெருக்கமாக என்று ஒரு 4 நாட்களில் நோன்புடைய நாட்கள் ஆரம்பமாகிவிடும். அப்போ அந்த நாட்களுடைய பொழுதுகளை நன்மையானதாக ஆக்கிக் கொள்வதற்கு எங்கே நாம் பல மாதான தயாரிப்புகளை முன்னெடுக்கின்றோமோ அதுபோன்று மன ரீதியான தயாரிப்புகளை முன்னெடுப்பது மிக முக்கியம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது ஒரு திட்டமிட்ட செயலாக இருந்தால் அதில் வெற்றி கிடைப்பது நிச்சயம். அப்போ நம்முடைய மனப்பக்குவத்தை, அந்த நாட்களை நாம் எப்படி கழிக்க வேண்டும், அந்த நாட்களை அப்படி கழிப்பதனால் உள்ள நன்மைகள் என்ன என்ற செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புக்குள்ளாகவும் சொல்லுவோம். அடுத்த தலைப்பு அதே மாதிரியான செய்திகளை தான் முன்னெடுக்க இருக்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ். நன்மையின் பக்கம் முன்னுங்கள் என்று சொன்ன இந்த செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையின் பக்கம் முந்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றார். நன்மையை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அதே தருணத்தில் நன்மையான காரியங்கள் விரைந்து போவது, நன்மையான காரியங்களை நாம் முந்திக் கொண்டு அதை செய்வது என்ற அந்த அர்த்தத்தில் தான் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ திருமறை குர்ஆன் இன்னும் சில செய்திகளை சொல்லுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்லு கிதாபை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றான், அஹ்லு கிதாபுகளில் ஒரு சாரார் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதக்கூடியவர்களாக இரவு நேரத்திலே தொழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றார்கள், மறுமை நாளை ஈமான் கொள்கின்றார்கள். யமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகின்றார்கள், தீமையை தடுக்கின்றார்கள். வ யுஸாரிஊன ஃபில் கைராத், நல்ல விஷயத்தில் முந்திக் கொண்டிருக்கின்றார்கள். உலாயிக மினஸ் சாலிஹீன், இவர்கள் தான் நல்லவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
வேதக்காரர்களில் ஒரு சாராரை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நாம் சூரத் ஆல் இம்ரான்ல பார்க்கிறோம். அதே மாதிரி நாம் இன்னொரு செய்தியையும் பார்க்கின்றோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட நாட்கள் அல்லாஹ் என்ன செய்யல, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அவர்கள் துவா செய்கின்ற அந்த செய்தியை சூரத்துல் அன்பியால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், என்னை தனியாக நீ விட்டு விடாதே, நீ நான் சிறந்த வாரிசுகளை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஃபஸ்தஜப்னா லஹு, அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். வ வஹப்னா லஹு யஹ்யா, அவர்களுக்கு யஹ்யா என்ற குழந்தை செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். வ அஸ்லஹ்னா லஹு ஸௌஜா, அவருடைய மனைவியை அதற்கான அல்லாஹ் என்ன செய்கிறான், சரிப்படுத்துகின்றான். அவர்கள் குழந்தை இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்திலிருந்து குழந்தை பெறக்கூடிய அந்த பாக்கியமுடையவளாக அந்த மனைவியை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆக்கி வைக்கின்றான். சொல்லிக்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லினா, ஜக்கரியாவுடைய குடும்பத்தினுடைய பண்புகளை சொல்லுகின்ற போது சொல்லுகினா, இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நல்ல காரியங்களில் முந்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வயதுஊனனா ரகபன் வ ரஹபா, அல்லாஹ்வை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்புடையவர்களாக அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பண்பை என்ன செய்யலாம் இங்கே சொல்லி காட்டக்கூடியதை நாம் பார்க்கணும். முற்றிலும் அல்லாஹுக்கு அவர்கள் அடிபடியக்கூடியவர்களாக, அல்லாஹ்வையே முற்றிலும் சார்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்ற பண்பை அல்லாஹ் சேர்த்து சொல்லி காட்டுகிறார். அப்போ இங்கே இந்த வசனத்தில் ஒரு செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னாரா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை அந்த துஆவை ஏற்றுக்கொள்வதற்கான காரணங்கள் ஒரு காரணமாக அல்ல, அவர்கள் எப்படிப்பட்ட பண்பாளர்களாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட துஆ செஞ்சான்னு சொன்னா, இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், நன்மையான காரியங்கள் அவர்கள் முந்தி செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இதே மாதிரி ஏராளமான வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், நீங்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், இன்னும் அவருடைய சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். அந்த சுவர்க்கம் வானம் பூமியை விட விசாலமானதாக இருக்கின்றது என்ற செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். அப்போ இந்த வசனத்தில் ரெண்டு விஷயம் இருக்கின்றது. ஒன்று அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் வரணும், ரெண்டாவது அல்லாஹ்வின் சுவர்க்கத்தின் பக்கம் வரணும். ரெண்டு செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிட்டுக்கிட்டான். இப்போ இது மாதிரியான பொருள்படக்கூடிய வசனங்கள் திருமறை குர்ஆனில் சாரிஉ, சாபிகு, இப்படி ஃபஸ்தபிகுல் கைராத் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அடங்கிய வசனங்கள் மூமினுடைய அடியார்களுக்கு நீங்கள் நன்மையான காரியங்களில் முந்தி செயல்படுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளிலிருந்து சில செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது, அபி சர்வா அக்வா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அவங்க அறிவிக்கின்றார்கள், நாங்கள் அஸர்னுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் நிறைவேற்றினோம். அந்த தொழுகையை முடிந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய கருத்துக்களை தாண்டி என்ன செய்கிறாங்க, வேகமாக வீட்டின் பக்கம் மனைவிமாருடைய அறைகள் பக்கம் நினைச்சாங்க செல்கின்றார்கள். அப்படி சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சலாம் கொடுத்த மாத்திரத்திலேயே எப்பொழுதுமே பொதுவாக தொழுகைக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து திக்ர்லாம் செஞ்சுக்கிட்டு பொறுமையாக தான் எந்திரிச்சு வருவாங்க. அந்த நேரத்தில் வேகமாக திரும்பிவிட்டார்களே என்ற அந்த காட்சியை சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள். அப்போ ஏதோ சம்பவம் இருக்கின்றது போல் இருக்கு, அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அவசரமாக எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கணும் சொல்கிறாங்க, நான் சதக்கானுடைய ஒரு பகுதியை என்ன செய்கிற வீட்டில் வச்சுட்டு வந்தேன், அது ஞாபகம் வந்ததுனால உடனே அதை எடுத்து அதை மக்கள்கிட்ட பங்கிடுவதற்காக உடனே நான் சென்றேன் என்ற செய்தியை சொல்லுகின்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மையான விஷயத்தை, அது தான தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரிதான், அவங்க பொறுமையாக உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு மக்கள்லாம் போன பிறகு அதை எடுத்து என்ன செய்திருக்கலாம், கொடுத்திருக்கலாம். இருந்தாலும்
அவர்கள் அந்த விஷயத்திலே அவர் முந்திக் கொண்டார்கள். அது நம்மிடம் இருக்கிறதை விட அதற்குரிய உரிமையாளர்களுக்கு அது போய் செல்ல வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்தினார்கள் என்ற செய்தி இந்த ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிகின்றோம். அப்போ நன்மையான காரியத்தை பிற்படுத்துவதை விட அதை முற்படுத்துவதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே மாதிரி இன்னொரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வாஜிரு பில் அமாலி ஃபித்னன், உடைய அமல்களை குழப்பமான நிலை வருவதற்கு முன்பாக நீங்கள் அவசரமாக அந்த அமல்களை நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொல்கின்றார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த காலகட்டம் எப்படி மோசமானதாக இருக்கின்றதோ இதுக்கு அடுத்த காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு கால சுழற்சியிலும் அது நேரம் எப்படி போகும் என்பதை யார் அறிய மாட்டார்கள். அப்போ அந்த நிலை வருவதற்கு முன்பாக நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் அமல்களை செஞ்சு விடுங்க என்று சொல்றாங்க. இது போல பொருள்படக்கூடிய ஹதீஸ்கள் நிறைய இருக்குது, நாம் பார்க்கின்றோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னைக்கு நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றார், நேரத்தை தந்திருக்கின்றார். இந்த நேரத்தை, இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி நம்மால் என்ன அமல்களை செய்ய முடியுமோ இந்த அமல்களில் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய தொழுகை இருக்கின்றது, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய ஜக்காத் இருக்கின்றது, அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய நோன்பு இருக்கின்றது, அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஹஜ் இருக்கின்றது. இந்த காரியங்களை தவிர ஏராளமான காரியங்கள் நன்மை என்று கருதப்பட்டு அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஏராளமான நன்மைகளை என்ன செய்திருக்காங்க, நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எப்பொழுது இந்த நன்மைகளை நாம் செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நிலைமை பற்றி சொல்றாங்க. அதாவது காலையில் யுஸ்பிஹு ரஜுலு மூமினன், காலை பொழுதை நாம் மூமினாக அடைவோம், மாலை பொழுதை காஃபிரன் குஃப்ருடைய நிலைமையில் அடைந்து விடுவோம். மாலையிலே குஃப்ருடைய நிலைமையில் இருப்போம், காலையில் மூமினுடைய நிலைமை. இப்படி நிலைமைகள் என்ன செய்யும், நாளுக்கு நாள் இந்த குழப்பத்தின் காரணமாக. இப்போ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை காலையிலே செஞ்சு விடுவார்கள், சாயங்காலம் அல்லாஹ்வை மறந்து அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுதான் காலகட்டம். காலையில் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், மாலையில் அல்லாஹ்வை மறந்து விடுவாங்க. மாலையில் அல்லாஹ்வை சார்ந்து இருப்பார்கள், காலையில் அல்லாஹ்வோட மறந்தவர்களாக இருப்பாங்க. இதுதான் ஒரு காலகட்டத்தில், இன்றைய காலகட்டம் அப்படிதான் இருக்கின்றது. குழப்பத்துக்கு மேல் குழப்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மூமின் தன்னுடைய தீனை அற்ப காரியத்துக்காக விட்டு விடுவான், தீனை அற்ப காரியத்துக்காக விட்டு விடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் சின்ன சின்ன விஷயங்களுக்காக தன்னுடைய தீனுடைய நிலையை என்ன செய்வான், புறக்கணித்து விட்டு உலக மோகத்தில் உலக ஆசாபாசத்தில் அவன் ஈடுபட்டு விடுவான். இதுதான் இந்த காலகட்டம். இந்த ஹதீஸை வச்சு நாம சிந்திக்கின்ற பொழுது இன்றைய காலை பொழுதை சுபுகு தொழுது அந்த சுபுகு தொழுகைக்கு பிறகு உள்ள நன்மையான காரியங்களை செய்து முடித்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்? மூமினாக நாம் நம்முடைய காலை பொழுதை அடைந்தோமா என்ற ஒரு வினா எல்லாத்துக்கும் இருக்குது. அப்ப அந்த காலை பொழுதை நாம் மூமினான நிலைமையில் நாம் அடையவில்லை என்று சொன்னால், மூமினுடைய பண்பு என்னங்க? மூமினுடைய பண்பு அதிகாலையில் எழுந்து சுபுகனுடைய பாங்க சத்தத்தை கேட்டு சுபுகனுடைய தொழுகையை தொழுது அவனுடைய பொழுது ஆரம்பித்தால் அவன் ஈமானிய நிலைமையில் தன்னுடைய பொழுதை அடைந்தான். ஒரு தொழில தொழாத ஒரு நிலையை காலையில் அடைகின்றான். 7 மணிக்கு முடிக்கிறான், வேலைக்கு போறான். அப்ப அவனுடைய நிலைமை என்னங்க? குஃப்ருடைய நிலைமையில் அவன் காலை பொழுதை அடைந்தான் இல்லையா? தொழுகை விடக்கூடியவர் யாரு? அது குஃப்ருன்னு சொல்லப்பட்டு தொழுகை விடுறது. அது நம்ம எவ்வளவு இலகுவாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அந்த காலை பொழுதை தொழுகை இல்லாமலேயே நாம் கடந்து தன்னுடைய அலுவலர்களுக்கு சரியாக நேரத்தில் போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி இஸ்லாமிய சமூகத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒரு சமயம் காலை நேர டியூட்டி நேரமே இருந்தால் கண்டிப்பாக தொழுகையை அடைந்து அந்த தொழுகையிலிருந்து என்ன செய்கிறாங்க,
காலையிலிருந்து டியூட்டி பார்த்தது காரணமாக மாலை பொழுதை அடைகின்ற பொழுது மக்ரிப் தொழும் போதே மிக சிரமத்துக்குள்ளாகி தான் தொழுவாங்க, தூக்கம் வரும். ஏன்னா காலையிலேருந்தே வேலைக்கு போனது, நடுவில் ரெஸ்ட் இருக்காது. என்ன செய்வார்கள்? மக்ரிப் தொழுகையிலே தூக்கம் வந்து இஷா தொழுகையை தொழ மாட்டோம், விட்டுடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாலை நேரத்தில் நாம் அப்படி உறங்கிட்டோன்னு சொன்னால், நம் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையை விட்டுட்டோன்னு சொன்னால், குஃப்ருனுடைய நிலையில் நாம் நம்முடைய இரவை கழிக்கின்றோம். இல்லையா? இதுதான் ஃபித்னா. காலத்தினுடைய ஃபித்னா என்னன்னு சொன்னால், நம்மளை எங்கே கொண்டு நிப்பாட்டிருக்குன்னு சொன்னால், ஈமானுடைய நிலை தடுமாறக்கூடிய ஒரு இடத்தில் தான் இஸ்லாமிய சமூகம் இருக்கின்றது. சுபு தொழுவன் இஷா தொழுவ மாட்டேங்க, இஷா தொழுவன் சுபு தொழுகாத ஒரு நிலையில் தான் இஸ்லாமிய சமூகம் பெரும்பான்மையான மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ நம்முடைய கவனத்தை முதல்ல எங்கே செலுத்த வேண்டும் என்று சொன்னால், நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த அமல்களை நேர்மை செய்யக்கூடிய முந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டுட்டு செல்லல. வாங்கு சொல்வதிலும் சஃபருடைய முதல் சஃபிலே தொழுவதிலும் என்ன நன்மை என்று மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், நான் முதல்ல நிற்க போட்டி போடுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், முதல் சஃபிலே நிற்பதற்காக வென்று குழுக்கள் போட்டு அதில் முதல் சஃபிலே நிற்பதற்கு மக்கள் போட்டி போடுவார்கள். எப்போ அந்த பாங்கனுடைய முக்கியத்துவத்தையும் முதல் சஃபில் நிற்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் அறிந்தால், அவர்கள் இந்த மாதிரி குலுக்கி அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு முதல் சஃபில் நிற்கக்கூடிய அளவுக்கு மக்கள் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே மாதிரி சொல்றாங்க பாருங்க, இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்தால், அடுத்தவனுடைய தோளில் கையை போட்டால் என்ன செய்வாங்க? இழுத்து கொண்டு பள்ளிவாசல்களுக்கு வந்து விடுவார்கள். இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும், முதல் சஃபருடைய தொழுவதையும், சுபூனுடைய தொழுகையை பேணுவதையும், இஷாவுடைய தொழுகையை பேணுவதையும் இங்கே குறிப்பிட்டு காட்டினார் இந்த ரெண்டு செய்திகளை. அப்போ இதை காட்டி நம்மளுக்கு ஆர்வம் ஊட்டுகின்றார்கள். ஆனால் நம்முடைய நிலைமை என்னன்னு சொன்னால், எந்த நன்மையான செய்தியை பாங்கனுடைய சத்தத்தை கேட்டு ஆர்வமாக நான் முதல் சஃபிலே போய் நிற்க வேண்டும் என்ற இந்த ஆர்வத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த நன்மையை அதனுடைய பலன்களை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஒரு நேரமும் நாம் தவறாமல் பள்ளியினுடைய முதல் சஃபில் அல்லது ஜமாத்தோடி தொழக்கூடிய ஒரு மனிதராக நாம் என்ன செய்கிறோம்? ஆகிவிடுவோம். இங்கே இந்த செய்தி சொல்வதற்கு காரணம், நன்மையான செயல்களில் முதலில் நாம் செய்யக்கூடிய விஷயம் தொழுகை தான். இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு அந்த நன்மையை முற்படுத்துகின்றோம், அது எவ்வளவு அவசரப்பட்ட அந்த தொழுகைக்கு செல்லுகின்றோம் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த செய்திகள். ஒவ்வொரு செய்திகளையும் நாம் தொழுகையில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்போ நன்மையான காரியங்கள், நிறைய நன்மையான காரியங்கள் எல்லாரும் செய்கிறாங்க. நம்ம சமூகத்தில் நன்மையான காரியங்கள் செய்வதனால்தான் இந்த இஸ்லாமிய சமூகம் இன்று ஓரளவுக்கு ஏனைய சமூகங்களை விட இந்த சமூகத்தில் நன்மையை செய்யக்கூடிய மக்கள் பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, எல்லா ரீதியாகவும் மக்கள் அதிலே முயற்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஏனைய சமூகத்தை விட அதிகமாக செய்கிறாங்க. தன்னுடைய பொருளீட்டத்தினுடைய ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்காக அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நம்முடைய பொருளாதாரத்தை சமூக மேம்பாட்டுக்காக செலவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த சமூகத்தை கல்வியின் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த துறைகளை செலவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய இல்லங்களை கட்டுவதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அனாதைகளை பராமரிக்கக்கூடிய விஷயத்திலே மக்கள் பணம் கொடுப்பதற்கு, பொருளாதாரத்தை செலவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். தண்ணீர் கிடைக்காத ஊர்களிலே போர் பம்ப் செட் போட்டு அங்கு தண்ணிக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய விஷயத்திலே ஆர்வமுள்ள சமூகமாகத்தான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த நிலை நம்மளுக்கு அதிகமாக வர வேண்டும். ஒரு விஷயத்தையும் செய்கின்றோம், அந்த பண்பு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை, குறைந்து காணப்படுகிறது. தொழுகை தான் நம்ம அடிப்படையாக நம்ம தொழுகையை எடுத்துக்கிட்டோம். நம்ம ஊரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது. எல்லாரும் ஒரு
நற்பணிக்காக வேண்டி பொருளாதாரத்தை வசூல் செய்வார்கள். ஊரில் 100 பேர் இருக்குன்னு சொன்னால் அந்த 100 பேரில் அந்த பங்களிப்பு செய்யக்கூடிய எண்ணிக்கை மிக குறைவாக தான் இருக்கும். 20% தான் பங்களிப்பு செய்வான், 80 பேர் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துக்கிடுவாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அது ஒரு அமைப்பு சார்ந்த விஷயமாக இருந்தால் அந்த அமைப்பில் பங்கு கொள்ளக்கூடிய அந்த அமைப்புடைய பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் என்ன செய்வாங்க, அந்த தர்மத்தை செய்வாங்க. அதுலேயும் பாதி பேர் செய்ய மாட்டான், அதுலேயும் பாதி பேர் செய்ய மாட்டாங்க. அப்போ நன்மையை செய்யக்கூடிய அளவுகளில் கூட வேற ஒரு மாதிரியான ஒரு நிலையை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த சமூகம் ஏராளமான நன்மைகளை செய்கின்றார்கள் என்ற ஒரு நிலை இருந்தாலும் அந்த நிலையை நாம் என்ன செய்யணும், நாம் மாற்ற வேண்டும். இப்போ நான் நோன்பை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய காலகட்டமாக இதுக்கு முன்னால் நாம் 20 வருஷம் 10 வருஷம் நோம்புடைய காலகட்டத்தை நாம் அடைந்திருப்போம். அந்த நோன்புல நாம் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு பழக்கமுடையவர்களாக இருக்கின்றோம். அப்போ சென்ற நோன்பில் நான் ஒரு குர்ஆனை முடித்தவனாக இருக்கின்றேன். அப்போ இந்த நோன்புல இன்ஷா அல்லாஹ் 2 முறை குர்ஆனை முடித்தவர்களாக இருக்க வேண்டும். சென்ற முறை 2 தடவையில் குர்ஆனை முடித்தவர்கள் இன்னும் அதிகமாக குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சென்ற நோம்பிலே நாம் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய விஷயத்தில் 4 சூறாக்களை மனனம் செய்திருந்தோம். இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நான் இன்னும் ஒரு 4 சூறாக்களை, ஒரு 5 சூறாக்களை மனனம் செய்வேன் என்ற இந்த நன்மையின் பக்கம் நாம் விளையக்கூடிய இந்த விஷயம் இருக்கின்றது இல்லையா. இந்த நோன்புடைய இந்த காலகட்டத்தில் செய்யப்படக்கூடிய நன்மைகள் எவ்வளவு நன்மைகள் என்பதை அந்த சிறப்புகளை எல்லாரும் அறிந்து தான் இருக்கின்றோம். அப்போ அந்த நோன்பு காலகட்டத்தை அடைவதற்கு முன்பாக இந்த நோன்பு காலகட்டத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களை நாம் விரைந்து செய்ய வேண்டும். அது நம்மிடமிருந்து என்ன செய்யக்கூடாது, தவறிவிடக்கூடாது. எப்படி தவறிவிடுன்னு சொன்னால், இப்போ காலை சுபு தொழுகையிலிருந்து நாம் ஒரு தொடர்ச்சியாக ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணுறோம். காலைல சுபு தொழுகணும், தொழுத பிறகு திக்ரு செய்யணும். அப்படி அந்த இடத்துல உட்காந்து ஒரு 1/4 ஜூஸ் 1/2 ஜூஸ் என்ன செய்யலாம், ஓதணும். ஆனால் சைத்தான் நினச்சோன்னா இப்போ ஓதாதப்பா, கொஞ்சம் தூங்கிக்க, காலைல முடித்த பிறகு ஓதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளும் அதுக்கு போய் என்ன செய்வோம், அந்த சைத்தானுடைய செய்தியை கேட்டு அழகாக என்ன செய்வோம், நல்ல தூக்கம் வரும். நோன்பு காலத்தில் ஏன்னா அந்த டைமிங் எல்லாம் மாறுபடுறதுனால எப்போ தலையை வச்சாலும் தூங்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்போம். வந்தோன்னு தூங்கிடும். என்ன பறிப்பிடும், குர்ஆன் ஓதக்கூடிய அந்த பாகத்தை நாம் இழந்துவிட்டோம். இழந்த பாகம் திரும்ப கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ அந்த காலகட்டத்தில் நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் நான் இன்னைக்கு ஒரு ஜூஸ் ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சென்ற வருஷம் நான் இவ்வளோ ஓதினேன், இந்த வருஷம் இதோடு அதிகமாக என்ன செய்வேன், நான் ஓதுவேன் என்ற ஒரு திட்டத்தை நாம் முன்னெடுக்கின்ற பொழுது நம்முடைய அமல்களுடைய அந்த முந்தக்கூடிய அந்த தன்மையை நாம் உருவாக்குகின்றோம், மன ரீதியாக உருவாக்குறோம். இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் போடுறீங்க, நோம்புடைய காலகட்டத்தில் இப்படி நான் செயல்படுவேன் என்று சொல்லி நாம் ப்ரோக்ராம் போடுறோம். அப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், இதை செய்வதன் மூலமாக இவ்வுலக வாழ்க்கையும் நாம் சீராக்கிறோம், மறுமுலக வெற்றியும் நாம் அடைகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. எவன் கல்வியை தேடி கற்பதற்காக அந்த வழியை தேர்வு செய்கின்றார்களோ அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்துக்கான வழியை என்ன செய்கிறான், அல்லாஹ் எளிமையாக்கி விடுகின்றான் என்று சொன்னான். கல்வியை தேடுவது என்பது சுவர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் கல்வியை எங்கிருந்து பெற்றார்கள்? கல்வியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உரையின் மூலமாக, அவர்களுடைய நசீகத்தின் மூலமாக, அவருடைய குத்பா பிரசங்கத்தின் மூலமாகத்தான் கல்வி அடைந்தார்கள். அப்போ நாம் நடத்துகின்ற ஒவ்வொரு உபதேசங்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் இஸ்லாமிய அறிவை கற்றுக்கொள்வதற்காக எடுக்கின்ற இந்த முயற்சி இருக்கின்றது. இந்த முயற்சி சாதாரண முயற்சி இல்லை. இல்முன்னு சொன்னால் ஒரு பாடசாலையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பாடசாலையில் ஆசிரியர் ஒரு பாடத்திட்டத்தை வச்சு நடத்துகிறார, இது மட்டும் இல்மு இல்லை.
இல்ம் நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த உம்மத்து முஹம்மதினுடைய உம்மத்துகளுக்கு கிடைக்கப்பட்ட இந்த இல்ம் இருக்கின்றதே, இது மஸ்ஜித் நபவியினுடைய பெரிய பொக்கிஷம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குத்பா உரைகள், அவர்கள் நிகழ்த்திய ஏனைய பிரசங்கங்கள், அவர்கள் கற்றுக் கொடுத்த ஏனைய வகுப்புகள் இந்த சமூகத்தை கல்வியின்பால் அமைத்தது. அந்த கல்வி நமக்கு எதை பெற்றுத்தரும்? சுவர்க்கத்தை பெற்றுத்தரும். அதனால் இது போன்ற நிகழ்ச்சிகளில் இஸ்லாமிய கல்விகளை உங்களுக்கு நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த கல்வியை நீங்கள் செவியுற்று அந்த கல்வியை நடைமுறைப்படுத்தி குர்ஆன் சுன்னாவிலிருந்து அந்த செய்திகளை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் அதை அமைத்து அதை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தருகின்றான். எந்த நல்ல அமல்களும் அல்லாஹ் நமக்கு வீணாக்க போறதில்லை. இன்னல்லாஹ லா யுதிஉ அஜ்ரல் முஹ்சினீன். நல்ல அமல்கள் எதையுமே அல்லாஹ் வீணடிக்க மாட்டான். இன்னும் சொன்னா மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னah. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல அமல்கள் செய்கின்ற பொழுது அவங்களுடைய கூலி சொர்க்கம் தான். அப்ப நன்மையான விஷயங்களை நாம செய்ய முற்பட வேண்டும். நமக்கு முன்னால் இருந்த நபியுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை பார்க்கின்றோம். அவருடைய தோழர்களுடைய நிலைமையை பார்க்கின்றோம். ஒரு செய்தியை நான் சொல்கின்றேன். அல்லாஹ் இதெல்லாம் நம்ம செவியுற்றே தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உள்ள அந்த சதகா செய்யக்கூடிய அந்த போட்டியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்காக பொருளாதாரத்தை தேடி நிற்கின்ற பொழுது அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சிட்டு வராங்க, இன்றைய தினம் நாம கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் இருக்கின்றதே அபூபக்கரை விட மிஞ்சியதாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுறாங்க. கொண்டு மஸ்ஜித் நபவியில் அந்த பொருளாதாரத்தை கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றாங்க, உமர் அவர்களே, நீங்க எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்தீங்க, எவ்வளவு மிச்சம் வீட்டுக்காக விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது இது போன்ற ஒரு பகுதியை நான் என்னுடைய வீட்டிலே விட்டுட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பொருளாதாரத்தை கொண்டு அங்கே குவிக்கிறாங்க. அவற்றை கேட்கின்றார்கள், நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்க என்று சொல்லி. நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தான் விட்டுட்டு வந்திருக்கேன் என்று எதுவுமே இல்லை. முழு பொருளாதாரத்தையும் அந்த யுத்தத்திற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துறாங்க. இங்க சஹாபாக்கள் மத்தியில பாருங்க, நன்மையை செய்யக்கூடிய விஷயத்தில் நான் அதிகம் செய்ய வேண்டும், நீ அதிகம் செய்ய வேண்டும் என்ற அங்க போட்டியை அவர்களுக்கு மத்தியிலே நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்திற்காக தன்னுடைய முழு பொருளாதாரத்தையும் மஸ்ஜித் நபியில கொண்டு நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார் என்பதற்காக கொண்டு சமர்ப்பித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். அப்ப நன்மையான விஷயங்களில் சஹாபாக்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது என்பதை நாம் இந்த விஷயங்கள் மூலமாக நினைக்கிறோம் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இதே போன்று நன்மையான காரியங்களை சஹாபாக்கள் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வசதி படைத்தவர்கள் நன்மையை கொள்ளையடித்து செல்கின்றார்கள், எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க, முறையிடுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு அதைவிட சிறந்த அதற்கு பகரமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. தக்பீர் சொல்றது அது சதகா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது சதகா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது சதகா, இப்படி சொல்லி அடிச்சாங்க. அவர்களுக்கு அந்த போதனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தாராங்க. இனி இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் வசதி படைத்தவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தால் ஹஜ்ஜி செய்கிறாங்க, உம்ரா செய்கிறாங்க, சதகா கொடுக்குறாங்க, தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறாங்க. அந்த நன்மையை நாங்கள் அடைய முடியவில்லை, ஏழ்மையின் காரணமாக நாங்கள் அந்த விஷயத்தை அடைய முடியவில்லை. அப்போ ஏழ்மையாக இருந்தாலும் உங்களுக்கு அதற்கு பகரமாக இந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா என்று சொல்லி அதற்கான கூலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். இந்த விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படி அவர்கள் ஆர்வத்தோடு அதை முந்திக் கொண்டார்கள் என்ற செய்தியை தான் நினைச்சிரோம் இதில் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அப்போ இது போன்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆள் நன்மை செய்கின்றார், இவர் சதகா கொடுக்கின்றார், இன்ஷா அல்லாஹ் நாமளும் கொடுப்போம். நமக்கு தகவல் வந்திருக்கும், இவர்
இவ்வளோ ரூபா இந்த தடவை சதக்கா கொடுத்தாரு, இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை விட அதிகமாக கொடுக்க வேண்டும். இந்த இந்த செய்திகளை என்ன செய்கிறோம், நாம் இதிலிருந்து படிப்பினைகளை நாம் இவ்வாறு தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நல்ல ஒரு காலகட்டத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த காலகட்டத்தினுடைய நிலைகளை நாம் சற்றும் வீணாக்காமல் அந்த எல்லா நிலைகளிலும் நன்மைகளை ஓடோடி சென்று செய்யக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். இந்த நோம்புடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை கொடுக்கின்ற பொழுது வேகமாக வீசக்கூடிய காற்றை விட வேகமாக என்ன செய்றாங்க கொடுத்தார்கள் என்ற செய்திகள்லாம் நாம் பார்க்குறோமா இல்லையா? அப்போ தர்மம் வழங்கக்கூடிய விஷயத்திலும் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நோம்பில் சும்மா ஏதோ ஜக்காத்தை கொடுத்துட்டோம், வேலை முடிஞ்சு போச்சு, வருஷத்துக்கு ஒரு ஜக்காத்தை கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கும். இல்லை, ஜக்காத்தை தவிர ஏனைய தர்மங்களையும் நோம்புடைய காலகட்டத்திலே வாரி வழங்கக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அது நன்மையான காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்புடைய காலகட்டத்தை அதை பயன்படுத்தினார்கள். நோம்புடைய காலகட்டம் குர்ஆன் இறங்கியதான் அந்த மாதம் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாதத்திலே குர்ஆனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நாம் உருவாக்க வேண்டும். ஓத தெரியாதவர்கள் ஓதுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். ஓத தெரிந்தவர்கள் அதை மனனம் செய்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். மனனம் செய்தவர்கள் அந்த குர்ஆனுடைய மொழியாக்கத்தை அறிந்து அதிலிருந்து நம்ம பாடத்தை பெற்று அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்படி நன்மையை ஈட்டுவதற்கான வழிமுறைகளை அடைந்து கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த நோன்பு காலகட்டம் அமைந்திருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, முந்தைய காலகட்டத்தில் மனிதர்கள் பெறாத அனுபவங்களை இந்த சமூகம் பெற்றிருக்கின்றது. முந்தைய காலகட்டத்தில் யார் எங்கே குர்ஆன் ஓதுறாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குர்ஆனை தஜ்வீதோடு அழகான முறையிலே நல்ல குரல் வளத்திலே ஓதக்கூடிய ஏராளமான குர்ஆக்கள் என்ன செய்றாங்க அடக்கி இருக்கின்றார்கள். எல்லோருடைய கைபேசியிலும் அந்த குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் யார் வேணும், எந்த காரி வேணும்னு சொன்னால் அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த காரினுடைய கிராத்தை நீங்கள் செவிமடுக்கலாம். அப்போ அது ஒரு நன்மை தானே. குர்ஆனை கேட்பது செவிமடுப்பதும் நன்மையான காரியமா இல்லையா? அப்போ அந்த பொழுதனைக்கு நாம் இந்த மொபைலை வச்சுக்கிட்டு வேறு விஷயங்களை பார்ப்பதை தவிர்த்து விட்டு அந்த கைபேசியை கூட நோம்புடைய காலகட்டத்தில் நல்ல விஷயத்திற்காக என்ன செய்யலாம், நாம் பயன்படுத்தலாம். அப்போ நல்ல விஷயம்னு சொன்னால் அதில் குர்ஆனும் கேட்கலாம், பயான்களும் கேட்டுக்கலாம், வாசிக்கக்கூடிய நிறைய இஸ்லாமிய அறிவுரைகளை நாம் அதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம், நிறைய துவாக்களை அதிலிருந்து நாம் படித்து கொள்ளலாம். இப்படி ஏராளமான நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்க எல்லாம் நம்முடைய கையில் இருக்கின்றது. இந்த கையில் தான் நம்ம பொழுதனைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒவ்வொரு பேரும் ஆண்ட்ராய்டு ஃபோனை டச் பண்ணக்கூடிய அந்த எத்தனை பேர்த்தாலும் டச் பண்ணாங்களோ அவனே கனெக்ட் பண்ணி சொல்லி தந்துடுறான் ஃபோன்காரனை. அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஃபோனில் மூழ்கி இருக்கின்றோம். அந்த ஃபோனை கூட நம்முடைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சாதனமாக ஆக்க வேண்டும் சொன்னால் நோம்புடைய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு எப்பொழுது வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ, எங்கே ஓய்வுகள் கிடைக்கின்றதோ, எங்கே நீங்கள் ஓதுவதற்கு சிரமப்படுகின்றீர்களோ அந்த நேரத்தில் உங்களுடைய கைபேசியை எடுத்து அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஓதுறதாக இருந்தால் ஓதலாம், நல்ல விஷயங்களை படிப்பதாக இருந்தால் நல்ல விஷயங்களை படிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த காலகட்டத்தில் இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் தயவு செய்து வேறு விஷயங்களுக்காக, படம் பார்ப்பதற்காக, பாட்டு கேட்பதற்காக, இன்னும் பிற செய்திகளை முழுக்க அதிலே அரசியல்லே, ஏன்னா அரசு தேர்தல் வர்றதுனால பெரும்பாலும் எல்லாரும் அரசியல் மோகம் இருக்கதான் செய்யும். தன்னுடைய நேரத்தை முழுமையாக அதில் வீணடித்து விடாதீர்கள். நல்ல விஷயங்கள் அதை என்ன செய்யுங்க, நீங்கள் ஈடுபடுத்துங்க. பள்ளிவாசலின் பக்கம் உங்களுடைய வருகையை பதிவு செய்யுங்கள். ஏற்கனவே நீங்கள் பள்ளிவாசல் நார்மலாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் தொழுகை போயிட்டு வந்துடுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இந்த காலகட்டத்தை கூட ஒரு 10 நிமிஷம் இருங்க. அந்த 10 நிமிஷத்தில் உங்களால் என்ன திக்ர்களை செய்ய முடியுமோ, என்ன வசனங்களை உங்களால் ஓத முடியுமோ, என்ன பாடங்களை அந்த பள்ளிவாசலில் நீங்கள் பெற முடியுமோ அதை பெறக்கூடிய ஒரு ஒரு பழக்கத்தை என்ன செய்யுங்க, உண்டாக்குங்க. இது எல்லாத்துக்கும் தான், எனக்கும் உங்களுக்கு சேர்த்து. அப்போ இந்த காலகட்டம் இரவு நேரத்தில் தொழுகைகளை, எல்லா தொழுகைகளையும் கடமையாக கண்டிப்பாக தொழுங்க. எந்த பள்ளிவாசல்களே குர்ஆன் முழுமையாக ஓதப்பட்டு செய்மளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதோ அந்த பள்ளிவாசல் கண்டிப்பாக சென்று அங்கே போய் தொழ வேண்டும். குர்ஆனை முழுவதுமாக நோம்பு காலத்தில் நமக்கு ஓதத்தான் தெரியாது, குறைஞ்சபட்சம் காதால செவியற்று அந்த தொழுகை இனிமையானதாக நல்ல பயபக்தியோடு தொழ வேண்டும் என்ற ஒரு ஆசையை நமக்குள்ள உருவாக்குங்க. நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும், அது சதக்காவாக இருந்தாலும்,
அது நோன்பாக இருந்தாலும் அதே மாதிரி தொழுகையாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்தி நன்மையான காரியங்களை எப்படி சஹாபாக்கள் போட்டி போட்டு முந்திக் கொண்டார்களோ அந்த மாதிரி என்ன செய்யணும், நாம் செய்ய வேண்டும். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க, இந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டால் என்னுடைய நிலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபில் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் இருப்பாய் என்று சொன்னார். கையில் இருந்த பேரித்தம்பழத்தையும் தூக்கி எறிந்து விட்டு அவர் மைதானத்திலே போகின்றார், ஷஹீதாகி விடுகின்றார். இதுதான் சஹாபாக்கள். நன்மையை செய்வதன் மூலமாக சொர்க்கம் கிடைக்கின்றது என்று சொன்னால், சஹாபாக்கள் தான் கையில் தந்த பசியை கூட பார்க்காமல் தான் கையில் வச்சு அந்த 2-3 பேர்த்தமிழை திங்கக்கூடிய வாய்ப்பை கூட அவர்கள் மறுத்துட்டு உடனே போர்க்களத்தை சந்திக்கின்றார்கள், அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இதுதான் சஹாபாக்கள். அந்த நன்மையான காரியம் பக்கம் அவர்கள் எப்படி மனது உந்துலாக இருந்தது, எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்திகளை இது மாதிரியான ஹதீஸ்கள் வாயிலாக நிறைய நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அருமைக்குரியவர்களே, என்னுடைய அந்த இது ஒரு உபதேசம் தான். இது நான் சொன்ன செய்தி எல்லாமே நீங்கள் எல்லா பெயர்களையும் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். நன்மையில நன்மையான காரியங்களை செய்வதில் இருந்து நீங்கள் என்ன செய்கிறாங்க, தன்னை சோம்பேறித்தனமாக என்ன செய்கிறாங்க ஆக்கிறாங்க. தொழுகை அதனுடைய சரியான நேரத்தில் தொழுங்க. வாங்க சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் உடனே உதவு செய்து பள்ளியின் பக்கம் நீங்கள் திரும்புங்க. ஃபர்துடைய தொழுகையை கண்டிப்பாக தொழுங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குர்ஆன் ஓதுற பழக்க கொடுத்தவர்களாக, திக்ர் செய்ய பழக்கத்தை உடையவர்களாக, குறைஞ்ச நேரம் பள்ளிவாசல் கொஞ்ச நேரம் இத்திகாஃப் இருந்துக்கிட்டு போகக்கூடிய பழக்கத்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த நோம்புடைய காலகட்டத்தை எப்படி எல்லாம் இந்த காலத்தில் நாம் நன்மை செய்ய வேண்டும். இது நோன்புக்காக மட்டுமல்ல, நோன்புடைய காலகட்டம் வருவதனால் அது நமக்கு மிக பாக்கியமான ஒரு மாதம், நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம், சங்கைக்குரிய ஒரு மாதம். அந்த மாதத்திலே நாம் உலகளாவிய அளவில் நாம் பார்க்கிறோம், இஸ்லாமிய சமூகம் முழுமையுமாக அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி அமல்களின் மூலமாக செயல்பாடுகள் இஃப்தார் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். இஃப்தார் நிகழ்ச்சி நோம்பில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். எல்லா இடத்திலையும் நோன்பு வைத்தவர்களுக்கு பேரித்தம்பழம் கொடுப்பதும், அதுக்கு கூட தண்ணீர் கொடுப்பதும், அதற்கு கூட உணவு கொடுப்பதும், இது மாதிரியான பழக்கம். நம்ம ஊரில் கஞ்சி கொடுப்பாங்க, கஞ்சி பழக்கம் இல்லை, இருந்தாலும் இங்கே உணவு வழங்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கின்றது. அது கூட நாம் செஞ்சோன்னு சொன்னால் அது நன்மையில் இருக்கும். ஒரு 2 பேருக்கு நாம் நோன்பு திறக்கின்ற பொழுது ஒரு 2 பேருக்கு நோன்பு திறப்பு கொடுப்போம். நாம் நோன்பு திறக்கின்ற பொழுது நம்மளோட இருக்கக்கூடிய ரூமில் உள்ளவர்களுக்கு 2 பேருக்கு நம்ம இஃப்தாரினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீயத் வைப்போம். அப்போ இந்த மாதிரியான என்னவெல்லாம் நமக்கு இலகுவாக நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நன்மைகளை கொள்ளையடிக்க முடியுமோ அந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் மனதில் ஏந்தி நம்முடைய இந்த வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை யா அல்லாஹ் இந்த ரமலான் துஆ பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட அதுக்கான தௌஃபீக் கேளுங்க. யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை நான் ஆரோக்கியமாக இருந்து, முதல்ல ஆரோக்கியத்தை கேளுங்க, ஆரோக்கியமாக இருந்து உன்னை நின்று வணங்கி உன்னுடைய வசனங்களை ஓதி உன்னை வசனங்களை புரிந்து அந்த வசனத்தின் புரிதல் மூலமாக என்னுடைய கண்கள் இருந்து கண்ணீர்கள் வடிவளவுக்கு யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் அந்த பாக்கியத்தை தாண்டி கேளுங்க. யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய ஈமானால் நிரப்பு என்று துஆ கேளுங்கள். யா அல்லாஹ் இந்த காலகட்டத்தில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை தான் சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் பள்ளிவாசல்களில் சேர்களுடைய வரிசைகள் அதிகமாக இருக்கின்றது. சேர்களை போட்டு அதில் தொழக்கூடிய ஒரு காட்சி அது இயலாமை என்று சொல்லுகின்றோம். இயலக்கூடியவர்கள் கூட அதில் தான் உட்காந்து தொழுறாங்க. கொஞ்சம் கால் வலி இருந்தாலும் அதில் தான் சேரில் தான் உட்காந்து தொழுகிறாங்க. தொழக்கூடிய நிலைமையில் யா அல்லாஹ் தௌஃபீக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. நோம்புடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வை நின்று வணங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தான், உன்னுடைய குர்ஆனை முழுமையாக ஓதி குறிக்கக்கூடிய பாக்கியத்தை தான், உன்னுடைய குர்ஆனை நீ இறக்கி அந்த வசனத்தை வேதத்தை மனப்பாடம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தான், இன்னும் பிற நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை உடல் ரீதியாக பொருள் ரீதியாக எல்லா தாய் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திப்போம். அதற்கான ஒரு உள ரீதியான ஒரு தயாரிப்பை நாம் இந்த சொற்பொழிவின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் உருவாக்கும் என்று நம்புகின்றேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அதற்கான பாக்கியத்தையும் வாய்ப்பையும் தந்தல்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وذكر فإن الذكرى تنفع المؤمنين.